குற்றங்கள் பெருகி வருகிற இந்நாட்களில் கண்காணிப்பு கேமராக்கள் மிக அவசியமாக கருதப்படுகிறது. ஜனங்கள் நெருக்கடியாக கூடும் அநேக இடங்களில் இப்படி கேமராக்கள் பொருத்தப்பட்டு மக்களின் நடவடிக்கைகள் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது. செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி அனைவரையும் யோசிக்க வைத்தது. சென்னை விமான நிலையத்தின் காவலாளி ஒருவர் ஒரு பயணியை சோதனையிடும் பொழுது லஞ்சம் வாங்கியதை கேமரா காட்டி கொடுத்து அவருக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டில் மும்பையில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் அனைவரையும் கதிகலங்க வைத்தது. கசாப் என்பவனை தொழிலில் ஈடுபட்டதை கண்காணிப்பு கேமரா காட்டி கொடுத்தது. இப்படி அநேக சம்பவங்களை கூறிக்கொண்டே போகலாம். இஸ்ரவேலராகிய நம்மை காக்கிற தேவன் உறங்குவது முறை தூங்குவதில்லை என்று வேதம் கூறுகிறது. எனவே கண் அயராது நம்மை கண்காணிக்கும் தேவன் இருக்கிறார் என்று பயத்தோடும் நடுக்கத்தோடும் நமது காரியங்களை நாம் செய்ய வேண்டும். சங்கீதம் 121:4 இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. Psalms 121:4 He who watches over Israel will neither slumber nor sleep. One song. கால்கள் தள்ளாட விடமாட்டா காக்கும் தேவன் உறங்க மாட்டா. கால்கள் தள்ளாட விடமாட்டா காக்கும் தேவன் உறங்க மாட்டா. இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாடும் தூங்க மாட்டா. இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாடும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டா காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டா காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாடும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாடும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை கண்காணித்து கொண்டிருக்கும் ஆண்டவர் ஒருவர் உண்டு. ஆகவே நான் உண்மையாக நன்மையானதை பிறருக்கு செய்து ஆண்டவருடைய கிருபைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அப்பா, அப்படிப்பட்டதான கிருபையை நீர் எனக்கு அருள வேண்டும் என்று யெகோவா சுவாமி நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.